என்னால் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம், பள்ளத்தாக்கும் மலையுமே. நீ எப்படி உன்னோட கூண்டை விட்டு வெளியே வந்த? அது ரொம்ப சுலபம். வாவ்! எந்த கம்பிகளாலையும் என்ன தடுக்க முடியாது. அவன் எப்படி அதுல இருந்து வெளியே வருவான்? அவனுடைய கூண்டுக்கு பூட்டே கிடையாது. அவன் சோம்பேறின்றதுனால அவன் எங்கேயும் போக மாட்டான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தூக்கமா வருது. இதுக்கு அந்த மருந்து தான் காரணம். அதுதான் எனக்கும் தூக்கம் வர வைக்குது. அது நல்லாதான் இருக்கு, ஆனா மறுபடியும் அதை நான் சாப்பிட மாட்டேன். பாடல் ஒரு பாட்டில் மொத்தத்தையும் குடிச்சிடுவான் தெரியுமா? அது அவனுக்கு தூக்கத்தை கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லாம தூங்கிட்டே இருப்பான். ஒரு முழு பாட்டிலா? அவன் என்ன பண்ணா? அவனுடைய பல்லும் தாடையும் ரொம்பவே பலம் வாய்ந்தது. அவன் ஒரு தடவை கூண்டுல இருக்கிற கம்பியை கடிச்சு எடுத்துட்டான். அதனாலதான் நான் தப்பிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் இவன் கடி மட்டும் பலமா இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்க இருந்த பிளேக் ஒயிட் கூண்டு கம்பிய கூட இப்படிதான் உடைச்சிட்டான். பிளேக் ஒயிட்டா? அவங்க வரி குதிரை தம்பதிகள். அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க. இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? அநேகமா அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதோ அவங்க அங்கதான் இருந்தாங்க. மயக்க ஊசி போட்டு அவங்கள யாரும் பிடிக்க முயற்சி பண்ணலையா? இல்ல, அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அற்புதம். பரவாயில்ல, நான் மாட்டிக்கிட்டது யாருக்கும் உதவியாவது இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்போ. ஐக்ரேஸ்ன்ற பெண் புலி பிளேக்கும் ஒயிட்டும் டைம் அவுட் ஜோனுக்கு போயிட்டதா அவ என்கிட்ட சொன்னா. அவங்க அந்த பக்கம் ஓடுறதையும் நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்ல. ஓ, அந்த டைம் அவுட் ஜோன் அது ரொம்ப மோசம். ஆமா, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா டைம் அவுட் ஜோன் ரொம்ப பெருசு. அவங்கள நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அந்த மண் உருவம் அவங்கள அழிச்சிடும். இந்நேரத்துக்கு அதை அழிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம மட்டும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இதுக்கு மேல அவங்களால தப்பிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. முடியவே முடியாது. நாம அந்த இடத்துக்கு கண்டிப்பா போய் அவங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும். நீ வரல? நிச்சயமா. சரி, இதுதான் நம்ம திட்டம். போயிடுங்க. டைகர், தயவு செஞ்சு கொலைக்காத. அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா அப்புறம் உன்னை கூண்டுல போட்டுருவாங்க. எனக்கு என்னவோ இது நல்ல யோசனை மாதிரி தோணல. அது வெளியே விடுறத சொன்ன. எல்லாருக்குமே இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப எல்லாருமே இத பண்ணணும். ஆனா இது பாதுகாப்பு இல்லையே. ஒருவேளை நாம... நீயும் எங்க கூட தப்பிக்க விரும்புறல்ல? நிச்சயமா விரும்புறேன். சரி, அப்ப நான் சொல்றத திரும்ப சொல்லு. நான் ஐக்ரஸ் தப்பிக்க முயற்சிக்கும் இந்த குழுவுல பங்கெடுக்க விரும்புறேன். நான் ஐக்ரஸ் தப்பிக்க முயற்சிக்க இந்த குழுவுல பங்கெடுக்க விரும்புறேன். நானும் என்னோட குழுவும் தப்பிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்வேன்னு உறுதி ஏற்கிறேன்.
நானும் என்னோட குழுவும் தப்பிக்க தேவையான உதவிகளை செய்வேன்னு உறுதி ஏற்கிறேன். இதுல இருந்து மாற மாட்டேன். இந்த பக்கம் வாங்க. ஹே க்ரோக் மற்றும் ஓடேல், நீங்களும் கூட வரீங்களா? உங்க அன்புக்கு நன்றி, ஆனா நாங்க வரல. எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நாங்க இங்கே இருக்கோம். அப்புறம் ஒரு விஷயம், உனக்கு இந்த முதல்ல குரங்கு கதை ஞாபகம் இருக்கா? சொல்லு. அதாவது அந்த குரங்கும் முதலையும் சிறந்த நண்பர்களா இருப்பாங்களே, அதுவா? ஞாபகம் இருக்கு. என் கூண்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் அவங்க அம்மாவுக்காக டேப்லெட்டை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். அதுல பார்த்தேன். அப்பு சீரீஸ்ல அது ஒரு சிறுகதையா வந்தது, தெரியுமா? ஆமா ஆமா, அதுல முதலையோட மனைவி குரங்கோட இதயத்தை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படும். புலிகளுக்கு குரங்குகளோட இதயம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹிப்போ மறுபடியும் வேலையை காட்டிடுச்சு. ரெண்டு பேரும் முதல்ல எழுந்திருங்க. தோண்டி டைகர், நான் இங்க இருந்து வெளியே வரணும். நம்ம அப்போ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு கொலைக்காத டைகர். உன் சத்தம் கிட்ட வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிப்போம். நம்ம அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன சத்தம் அது? ஓ, நாம டைம் அவுட் ஜோனுக்கு வந்தாச்சு. இவ்வளோதான் தப்பிக்கும் குழுவினரே. நாம உடனே பிளேக்கையும் ஒயிட்டையும் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுவோம். நான் உங்க எல்லாருக்கும் வழி காட்டுறேன். நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. என்னாலெல்லாம் உங்க கூட அந்த இடத்துக்கு வர முடியாது. பரவாயில்ல, வா டெரி. மாட்டேன். பிளேக்ஸும் ஒயிட்ஸும் நிரந்தரமா எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கலாம். நாம போனா நாமளும் தொலைஞ்சு போயிடுவோம். இப்படியெல்லாம் போனா தப்பிக்க முடியாது. வாங்க, நம்ம கூண்டுக்குள்ளேயே போய் நிம்மதியா உட்காந்துக்கலாம். எமர்ஜென்சி, எமர்ஜென்சி. எங்க போறீங்க? ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் போங்க. நீ எதுக்கு அப்படி பண்ண? இப்ப எதுக்கு அப்படி பண்ண? விசில் ஊதுறத நிறுத்து. நாம வர்றது தெரிஞ்சிட போகுது. மன்னிச்சிருங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால அதுங்களை பிடிக்க முடியாது. வாங்க டீம், தைரியமா இருங்க. நாம உள்ள போலாம். பிளேக்கும் ஒயிட்டும் அங்கதான் நிச்சயமா இருப்பாங்க. அவங்கள நம்ம காப்பாத்தணும். நான் வரலப்பா. நாமளும் போனோம்னா டைம் அவுட் ஜோன்ல தொலைஞ்சு போயிடுவோம். மன்னிச்சிரு அப்பு. இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உள்ள போனா நிரந்தரமா மாட்டிப்போம். ஜூவை விட்டு வெளியில போற வழியும் தெரியாது. அதான் ஸ்ட்ரெச் இருக்கால்ல, அவளுக்கு தான் நீளமான கழுத்து இருக்கே. நாம போற வழிய அவ காட்டுவா. என்னால தூரமா பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் வேணாலும் பாப்பேன். இப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மள பிடிக்க எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது? எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இந்த குழு வெளியில போய் நீனாவையும் டைகரையும் சந்திப்பாங்களா? இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது.
மலை நடுவிலே மனம் பாடுமே உனதாசையாவும் இனி நிறைவேறுமே என்னால் நம்ப முடியலை நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும்